மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதன் கூடுதல் விவரங்களை உதகை செய்தியாளர் ஆண்டனி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, இந்த பொதுமக்கள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை ஒரு சுற்றுலா நகரமாகும். இது பாத்தீங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆண்டுக்கு 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அதே போல் உள்ளூர் மக்களும் இருக்கின்றனர். இதனிடையே உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மார்லிமந்து அணை. இந்த மார்லிமந்து அணையிலிருந்து தான் பெரும்பாலான உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அண்மை காலமாக அந்த குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய அணையில தற்போது கலர் நிறம் மாறி உள்ளது, பச்சை நிறமாக மாறி உள்ளது. இதை குடிப்பதால் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் வாந்தி பேந்தி போன்ற நோய் ஏற்படுவதாக கூறி நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீரை விநியோகம் செய்ய வலியுறுத்தி வந்தனர். ஆனால் நகராட்சி அதிகாரிகள் அதை எதையுமே கண்டு கொள்ளாதனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா தற்போது ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் அந்த தண்ணீரோட, அதாவது பச்சை நிற தண்ணீரோட உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு இந்த மாதிரி நோய்வாய் ஏற்படுகிறது, நகராட்சி அதிகாரிகள்கிட்ட கூறி உடனடியாக அந்த தண்ணீரை சுத்தம் செய்து விநியோகம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் விட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி.